பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அறிவில் சிறந்த பெரியோர்களே, கிரியா யோகம் படித்த அருளாளர்களே, கிரியா யோகம் தெரிந்து கொண்ட தவ யோகிகளே, ஓம் முப்பெரும் தேவியரே, மும்மூர்த்தி நாயகர்களே, நலம் தரும் விநாயகா, சக்தி தரும் வேலவா, 30 முக்கோடி தேவர்களே, 80 எண்ணாயிரம் ரிஷிமார்களே, என் திக்கு பாலர்களே, நவக்கிரக நாயகர்களே, பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷா, அனைவரும் தவ யோகிகள் மற்றும் இந்த கிரியா யோகம் பற்றி தெரிந்து கொள்ள வந்த தாய்மார்களே, வங்கத்தின் சிங்கமே, தங்க தமிழ் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் 1 கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிரியா யோகம் மூலமாக ஒருவன் எப்படி உலக கோடீஸ்வரனாக முடியும்? டெஸ்டிடியூட் லேடிஸ், விதவை பெண்கள், அனாதை பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், உலகத்தில் மிகவும் பின்தங்கிய பெண்கள், அவர்களுக்கு குழந்தைகள் மாதிரி இருப்பார்கள். பெண்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு வீரம் கிடையாது. ஆகையால் அமைதியை கொண்ட பெண்கள் தான் அதிகம் பேர் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்துக்குள்ளானார்கள். அதில் விதவை பெண் என்று உண்டு. அந்த தாய்மார் என்ன பண்ணுவார்கள்? தன்னுடைய கணவன் இறந்தவுடன் அவர்களும் ஒரு குழந்தை போல மாறிவிடுவார்கள். நாம் கிரியா யோகம் படித்து உலக கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்றால் வறுமை தரித்திரம் நீங்கும் அற்புத சக்தி உள்ளது அந்த விதவை பெண்களிடம். லட்சுமி தேவி நிரந்தரமாக இருக்க கர்மா பாக்கியம், கடவுளிடம் அம்சம், அவர்களுடைய தவம், அந்த பெண்கள் முதலில் இருந்து மஞ்சள் குங்குமம் திலகம் வைத்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த தவம் யோகா அவர்களிடம் இருக்கும். தூய்மை, அவள் ஒரு சன்னியாசி விடுகிறாள். துக்கத்தில் ஒரு சிறிய பகுதியை எனக்கு கொடு என்று எல்லா பெண்களிடமும் அவர்களுடைய துன்பத்தை நாம் செவி கொடுத்து கேட்டோமானால், அவர்களுடைய துன்பத்தில் ஒரு பங்கை நாம் எடுத்துக்கொள்வோமானால், அது பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி. அந்த பெண்களிடம் உன்னுடைய துன்பங்களில் ஒரு சிறு பகுதியை நான் பங்கிட்டுக் கொள்கின்றேன் என்றால் அவருடைய துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. அப்பொழுது நம்மை பிரபஞ்சம் நம்மை திரும்பி பார்க்கின்றது. அந்த துக்கத்தில் பங்கு எடுக்க பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி, உன்னை பிரபஞ்சம் திரும்பி பார்க்கும். ஏனென்றால் உன் மனது நல்ல மனது, மற்றவர்களுக்காக உதவ வேண்டும் என்று உள்ள மனதுதான் கருணை உள்ளம் கொண்ட மனது. ஆதரவற்ற பெண்களுக்கு நான் பசுமாடுகள், கறவை மாடுகள் 3000 இலவச கறவை மாடுகள் வாங்கி கொடுத்தேன். அதில் எனது கர்மா குறைந்தது. முதியோர் இல்லம் 5 நட்சத்திரம் போட்ட ஓட்டல் கொண்டு ரொம்ப அழகாக ஒரு கோடீஸ்வரர் உருவாக்கிய முதியோர் இல்லம். எங்குமே யாருமே வாழ்க்கை சரித்திரத்திலே செய்யாத ஒரு அழகான முதியோர் இல்லத்தை ஒருவர் இலவசமாக எல்லோருக்கும் கொடுத்தார். அந்த இலவச நட்சத்திர ஓட்டல் போன்ற இடத்திலே முதியோர்கள் இலவசமாக உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தும் கொடுப்பார்கள். அந்த இடத்தில் ஏராளமான முதியோர்களை நான் கருணை உள்ளம் கொண்டு அவர்களை சேர்த்துள்ளேன். அவர்கள் கர்மாவில் நான் கொஞ்சம் பங்கெடுத்துக் கொண்டேன். இலவச ஆஸ்பத்திரி என்னிடம் உள்ளது. எத்தனை பெண்களுக்கு இலவசமாக அவர்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்து, அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்களுக்கும் உணவு கொடுத்து, அங்கே தங்க இடம் கொடுத்து ஒரு மருத்துவமனை, இலவச மருத்துவமனை உள்ளது. அதில் ஏராளமான பெண்களை நான் சேர்த்துள்ளேன். அவர்கள் அதில் ஏராளமான நன்மை அடைந்துள்ளார்கள். அனாதை குழந்தைகளை பிறந்த அன்றே அனாதையாக மாறிவிடுவார்கள். அன்று தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளை ஒரு அறக்கட்டளை மூலமாக குழந்தையை வளர்ப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் ஏராளமாக நான் சேர்த்து கொடுத்துள்ளேன். ஒரு நடிகனாக ஜொலிப்பதற்கு அவன் போன ஜென்மத்தில் ஒரு ராஜாவாக பிறந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு தவ யோகியாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பிறக்கும் போதே அவன் செல்வ வளம் உடையவனாக இல்லவென்றாலும் அவன் நடித்து முடித்த பிறகு அவனுக்கு அத்தனை செல்வங்களும் கிடைத்துவிடும். அதுதான் நட்சத்திரம் என்பது. நட்சத்திரம் என்பது வானில் ஜொலிப்பது, அதை நெருங்க முடியாது. அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, தவ யோகிகளுக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட தவ யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் அந்த இடத்திலே வந்து ஒரு நடிகனாக அவதாரம் எடுப்பார்கள். எப்படி என்றால், உண்ண உணவில்லை, இருக்க இடமில்லை, அனாதையாக இந்த உலகத்தில் உள்ள ஒருவனுக்கு எப்படி அந்த வறுமை நீங்குகின்றது? ஜாக்கி சான் என்ற ஒரு நடிகர் இருக்கின்றார். அவர் இயற்கையிலேயே யோகா, தியானம், உடற்பயிற்சிகளில் ஒரு மனிதன் தன்னை முதலில் அந்த உடல் நிலையை பராமரிப்பான். அதுதான் உடற்பயிற்சி என்று முதலில் வரும். அதன் பிறகு அவன் தன்னுடைய மூளையை அறிவுடன் இணைத்து அவனுக்கு கிடைத்த இறைவனோடு காட்சி கிடைத்து அந்த AI அவனுடைய மூளையில் பதிவாகி அவன் ஒரு உலக கோடீஸ்வரனாக மாறிவிடுகின்றான். ஆனால் எல்லோரும் கருணை உள்ளம், மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவனுடைய கர்மாவில் நான் உன்னை குறைக்கின்றேன்,
உன்னுடைய துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் அவனுக்கு கட்டளையிடும். அப்பொழுதுதான் அவன் மற்றவர்களுக்கு மனிதாபிமானத்தோடு உதவி செய்வான். அப்படி இருந்த ஒரு நடிகர் தான் ஜாக்கி சான். அவர் நடிப்பிலே உலக புகழ்பெற்ற நடிகராக மாறிவிட்டார். தன்னுடைய 3500 கோடி ரூபாயையும் தானமாக அறக்கட்டளைக்கு ஏழைகளுக்கு வழங்கினார். இதுதான் ஒரு நடிகரின் மிகப்பெரிய ஒரு தியாகம். தனக்கு கிடைத்த பணத்தை மற்றவர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய அந்த மனம் அவனுக்கு இருந்தது. அந்த பணத்தை தன்னுடைய உறவினர்களுக்கோ நெருங்கிய நண்பர்களுக்கோ யாருக்குமே அவன் கொடுக்கவில்லை. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏழையின் சிரிப்பினிலே இறைவனை காண வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நடிகன் 3500 கோடி ரூபாயை ஏழைகளுக்கு தானம் செய்ய இந்த உலகத்தில் யாரும் முன்வர மாட்டார்கள். எப்படி அவனுக்கு இது கிடைத்தது என்றால் கிரியா யோகம். கோல்டு ஸ்டார் ஜெயபாலனாகி எனக்கும் அதை போன்று ஏழை பெண்களுக்கு நான் உதவி செய்தேன். என்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும், என்னிடம் பணமே இல்லாமல் அத்தனை உதவிகளும் செய்யக்கூடிய அந்த கர்மா எனக்கு கிடைத்தது. எப்படி என்றால் யோகா மூலமாக ஒரு மருத்துவமனை வைத்திருந்தால் அவர்கள் நான் உனக்கு உதவி செய்கின்றேன், வருகின்ற பெண்களுக்கு நான் உதவி செய்கின்றேன். உனக்கு ஒரு உதாரணமாக வருடம் விநாயகர் கோயில் திருவிழாவிற்கு நான் ஒரு மூட்டை இலவச அரிசி வழங்க வேண்டும், தானம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். ஆனால் என்னிடம் இருந்த நண்பர்கள் 3 போன்களில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள், அவர்களிடம் ஒரு 108 பேரிடம் மட்டும் நான் போன் செய்வேன். அவர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் தானம் செய்வார்கள் ஒரு அரிசி மூட்டையை. அது என்னவென்றால் என்னுடைய பணம் 100 நாள் ஓட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அது 50 நாள் தான் ஓடியது. இருந்தாலும் எனது வேண்டுதல் ஒவ்வொரு வருடமும் ஒரு 108 கோயில்களுக்கு நான் இலவச அன்னதானத்திற்காக அரிசி வழங்குவேன் என்று வேண்டிக் கொண்டேன். என் கையில் பணம் இல்லை, ஆனால் நான் தர்மம் எடுத்து அவர்களிடம் அன்னதானம் கொடுங்கள், நன்கொடை கொடுங்கள் என்று கேட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் வாங்கி கொடுப்பேன். அது கர்மா. என்னுடைய கர்மாவின் ஒரு பகுதியை, துன்பங்களை துயரங்களை துடைப்பதற்காக ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். ஆகையால் எனக்கு கிடைத்தது என்ன? கோல்டு ஸ்டார் ஜெயபாலன் என்ற சாதனையாளர் விருது கிடைத்தது. படம் 50 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. இதற்கெல்லாம் காரணம் அந்த கிரியா யோகம். நிச்சயமாக பிரபஞ்சம் யார் ஏழைகளுக்கு உதவுகின்றார்களோ அவர்களை திரும்பி பார்க்கும். அந்த பிரபஞ்சமே இறைவனாக நமது மனதில் காட்சி கிடைத்தாலும் அது அவரவர் மனநிலைகளை பொறுத்து. சாதனையாளர் விருது கிடைத்தது. படம் 50 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. திரைப்பட துறையிலே கோல்டு ஸ்டார் ஜெயபாலன் என்ற பட்டம் கிடைத்தது. இத்தனை போக நான் ஒரு நடிகன் ஆகிவிட்டேன். என்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் நான் எல்லா சேவைகளையும் இன்னும் செய்து கொண்டே இருப்பேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது வலதுகை கொடுப்பதை இடதுகை தெரியக்கூடாது என்று இயேசு பிரான் கூறியிருக்கின்றார். அதுபோல் நான் எது செய்தாலும், என்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் அந்த உதவியை செய்து கொண்டே இருப்பேன். அது எனது ஜாக்கி சான் போல மனதில் நிலைத்தது. அந்த ஜாக்கி சான் நடிகர் தன்னுடைய உழைப்பில் கிடைத்த ரூபாய் 3500 கோடியை தானமாக வழங்கினார். அவர்தான் உண்மையிலே கிரியா யோகம் படித்தவர் ஆவார். இனித்தாலும் விஷமாவார் பலர், கசந்தாலும் மருந்தாவார் சிலர். ஏனென்றால் நீதிக்கு தலைவணங்கு என்று நான் சொன்னால் அவர்கள் இனித்தாலும் விஷமாக மாறிவிடுவார். கூட இருந்தே குளிபறிப்பவர்கள் தான், விஷம் போட்டு கொள்ள நினைப்பவர்கள் தான் இனித்தாலும் விஷமாவார், கசந்தாலும் மருந்தாவார் என்றார். சிலர் நடிகன் பலவிதமாக ஏழைகளுக்கு இரக்கப்படும் குணம் கொண்ட ஒரு ஜாக்கி சான் தான் கசந்தாலும் மருந்தாவார். ஏனென்றால் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள். சிலர் அவரை நிச்சயமாக குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆகையால் கசந்தாலும் மருந்தாவார். ஏழைகளுக்கு உதவும் போது அவர் மருந்தாகிவிட்டார். இதுதான் வாழ்க்கை என்று யாருக்கும் தெரியாது. இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் கொடுத்த வாழ்க்கை தான் அது. ஓம் சரவணபவனம ஓம் சதாச்சரம் சர்வம் சக்திமயம் சர்வம் பரப்பிரமம் சச்சிதானந்தம் சிவம் சிவயோகம் சித்தி சித்தி சர்வ சித்தி ஸ்வாகாங். ஓம் சரவணபவா என்ற இந்த மூல மந்திரம் வறுமையை நீக்கி அவனை உலக கோடீஸ்வரனாக செல்வம் பெற வைப்பதுதான் இந்த ஓம் சரவணபவா என்ற மூல மந்திரம். சரண கமலத்தை அரை நிமிஷ நேர தவமுறை தியானம் வைக்க அறியாத, சரண கமலாயத்தை
அரை நிமிஷ நேர தவமுறை தியானம் வைக்க அறியாத இந்த இடத்திலே அருணகிரிநாதர் பாடுகின்றார். சரண கமலயத்தை அரை நிமிஷ நேர தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூட மட்டி பவ வினையிலே சனித்த கமியான பிடியால் சனித்த தமியன் பிடியால் மயக்க முருளோனே கருணை புரியாத இருப்பதன முறை வேலை. எனக்கு முருகா கொஞ்சம் கருணை புரியக்கூடாதா? மயக்க முருவோனே கருணை புரியாதிருப்பதன முறை வேலை. ஓம் சரவண பவனமா ஓம். தவமுறை தியானம் வைக்க அறியாத, அதுதான் தியானம் கிரியா யோகம் தெரியாதென தரித்திரமாகி விடுகின்றார். நீ ஏதாவது தியானம் கற்றால் மட்டுமே உனக்கு அந்த தரித்திர நிலை மாறும். இதுதான் செப்பு கையிலை மலை நாத பெற்ற குமரனோ என அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். கிரியா யோகம் என்பது என்ன, தவம் என்பது என்ன, யோகா என்பது என்ன, தியான பயிற்சி என்பது என்ன? உலகிலே வாழ்ந்து சரித்திரம் படைத்த அத்தனை மன்னர்கள், ராஜாக்கள், ஞானிகள், தவ யோகிகள் அனைவரும் இந்த உலகத்தில் வெற்றி பெற கண்டுகொண்ட ஒரு ரகசியம். அதுதான் ஏழைகளுக்கு சிரிப்பிலே இறைவனை காண்பது. அவர்களுக்கு தவ யோகம் கிடைத்தது. அந்த தவ யோகத்தில் யாருக்கு என்ன தெய்வம் கிடைக்கின்றதோ அந்த தெய்வம்தான் அவனது தியான முறையில் அவன் தலையில் வந்து இறைவன் அவன் மூளையில் ஒரு மேக்னெட் பதித்து இதை செய் அதை செய் என்று சொல்லுகின்றதோ அதுதான் அந்த இறைவன் கொடுத்த வரம். பட்டமதி போல் இருக்கும் வன்னி பெயர் கொண்டதுவாம் தொட்டால் துருசு வெளுக்கும் அதை இட்டால் இரும்பும் பசும் பொன்னாகும். பெரிய மன்னாதி மன்னர்களாக இருப்பார்கள், ராஜாக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் குதிரையில் படைகளோடு போய் வெற்றி வாகை சூடி வரும்பொழுது எதிரே ஒரு சன்னியாசி இருப்பான். அவ்வளவு பெரிய ராஜா அவனிடம் போய் அமர்ந்து காது கொடுத்து அவனோட மூல மந்திர ரகசியங்களை கேட்டுக்கொண்டிருப்பார். ஆண்டகைதன் மோதிரம் அடுத்த விடுத்த கால் வேதியை செய் தெய்வமணி பொற்கல்லோ. ராஜா, நீ அந்த கோயில் கட்ட வேண்டுமென்றால் இந்த பாதரச மணியை உருக்கி ஆண்டகைதன் மோதிரம் அடுத்த விடுத்த கால் வேதிகை செய் தெய்வமணி பொற்கொள்ளோ. உன்னுடைய கையில் உள்ள அந்த தங்க மோதிரத்தை கலத்தி அதுல போடு, மறு நிமிஷம் அது தங்கமா ஜொலிக்கும். இது ஒரிஜினல் தங்கம் இல்லை, இது மூடர்கள் இதை உருக்கினால் அது அவனுடைய பணத்தை எல்லாம் பாழாக்கிவிடும். அவன் பிச்சைக்காரனாக மாறிவிடுவான். நீ கோயில் கட்ட வேண்டும், நல்ல காரியம் செய்ய வேண்டும், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், புண்ணியம் கோடி ஆங்கோடி இலைக்கு இழுத்தறித்தல் என்று நீ இந்த தங்கத்தை நீ உருவாக்கிக்கொள். அதுதான் அவன் காதிலே கொடுத்த பிரம்ம ரகசியம். அவனுக்கு உடனே தெரிந்தது என்ன? சிவலிங்கம் தெரிந்தது. அந்த அரசனுக்கு திருவண்ணாமலை கோயில் கட்டும் பொழுது அவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை. சிவபெருமான் தோன்றுகின்றார். இந்த கோயில் எப்படி கட்டி முடிக்க முடியும் தெரியவில்லையே என்கின்றார்கள். உடனே சிவபெருமான் காதிலே வந்து, நீ எனது அபிஷேக விபூதியை எடுத்து ஒவ்வொருக்கும் பொட்டலமாக கொடுத்து விடு, அதில் அவர்களுக்கு வேண்டிய பணம் கிடைக்கும் என்று கூறுகின்றார். அந்த கட்டிடம் கட்டி முடித்த ரகசியமே, அதில் விபூதியை மடித்து கொடுப்பார்கள், வீட்டில் போய் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பொன் கேட்டார்களோ அந்த பொன் அதில் இருக்கும். அதுதான் அவர்களுக்கு கூலியாக கிடைத்தது. சிவபெருமானை கண்டுகொண்ட அந்த மன்னர்கள் அவரோடு இணைந்து விட்டார்கள். அதுதான் தியானம். தியானம் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தது. கங்கை அணிந்தவா கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா
கண்டோர் தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா லிங்கேஸ்வரா லிங்கேஸ்வரா. அருணாச்சலநாதரே நின்றாள் துணை நீதான் நின்றாள் துணை நீதான் நின்றாள் துணை நீதான். தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர தாண்டவா வா வா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா ஏழைகளின் அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமில் தானவா அமில் தானவா அமில் தானவா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமில் தானவா வா வா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே பிரபஞ்சம் 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 எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதே அருள் உமாபதே வறுமை அகல வரம் தா வறுமை அகல மரம் தா 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 வரம் தா வரம் தா பாபா செல்வ வளம் பொங்கவே தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துடிபாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதிபாடும் கலை அலங்கார பாண்டிய ராணி நேசா பாண்டிய நாடு நேசா செல்வவளம் பொங்கவே செல்வவளம் பொங்கவே தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா கலை அலங்கார பாண்டிய ராணி நேசா மலை வாசா மங்காமதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. கிரியா யோகம் என்பது வெற்றி பெற அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை வெற்றியை தீர்மானிக்கின்றது. வெற்றி பெற ஒரே ஒரு ஆயுதம் மனசு, தைரியம். யோகா செய்தால், கிரியா யோகம் செய்தால், தியானம் மூலமாக தைரியம் வெற்றியை தரும். தேர்தலில் நிற்க முதலில் தேவையானது வெற்றியை தர தைரியம் மட்டுமே. தைரிய லட்சுமி நமக்கு வேண்டும். எத்தனை எதிரிகள் வந்தாலும் எதிரிகளை வென்றுவிடும் கிரியா யோகம். கிரியா யோகம் மூலமாக கற்றது தைரியமும் நம்மளுடைய மிக நெருங்கிய வெற்றிவேல். தங்கத்தை புடம்போட்டாலும் தங்கம் தங்கமே, வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது. நல்ல இதயம் தங்கத்துக்கு சமம். ஜாக்கிசான் மாதிரி 3500 கோடி பணத்தை, ரத்தன் டாடா வழங்கிய 3000 கோடி பணத்தை ஏழைகளுக்கு வழங்குபவன்
புத்தன் போல அவனுடைய மனதிலே ஏதோ ஒரு தோற்றம், ஒரு மாயை, இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகம் அழியுமா அழியாதா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டதா, அல்லது உண்மையிலேயே கிரியா யோகம் மூலமாக இந்த உலகத்தில் கர்மா முடிப்பதற்காக ஏழைகளை வாழ வைக்க அந்த கர்மா வெற்றி பெற இன்னும் அவர்கள் மன்னர்களாக, மாமன்னர்களாக, ராஜாவாக அடுத்த பிறவியும் எடுப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் கிரியா யோகம். இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்தி. புஜோம் நிரீண்டம் புஜோம் நிரீண்டம் புஜோம் நிரீண்டம் புஜோம் நிரீண்டம் புஜோம் ஆத்ம தத்துவ தூல சரீரயாமி ஸ்வாகாங் நிரீம் சூட்சமம் சரீரயாமி ஸ்வாகாங் டம் காரண சரீரயாமி ஸ்வாகாங் ஆதியந்த பரமானந்தம் சர்வம் சக்திமயம் சர்வம் பரப்பிரமம் சச்சிதானந்தம் சிவம் சிவயோகம் சித்தி சித்தி சர்வ சித்தி ஸ்வாகாங். உங்களுக்கு எல்லா செல்வ பலத்தையும் வேண்டுமென்றால் ஒரே ஒரு மூல மந்திரம் தான். ஓம் சரவணபவ நம ஓம், ஓம் சரவணபவ நம ஓம், ஓம் சரவணபவ நம ஓம். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சுலபமான ஒரு ரகசியம், திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றாலே போதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதில் முருகனுக்கு தங்கவேல் அல்லது வைரவேல் நீங்கள் காணிக்கையாக செலுத்தி, இந்த காணிக்கையை நான் தருகின்றேன், நான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கே பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கின்றது. அதற்கு செய்ய வேண்டியது, நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எப்படி என்று எனக்கு தெரியும் என்றால், நமது கிரியா யோகம் மூலமாக நாம் தோற்றுவிடுவோம் என்றால் நமது மனநிலைக்கே தெரியும். வெற்றி பெறுவோம் என்றால் அந்த கிரியா யோகம் 3 முதல் 4 மணிக்குள் உங்களது மனநிலையில் தியானம் மூலமாக நாம் வெற்றி பெறுவோம், தோல்வி பெறுவோம் என்று எனக்கு தெரியும். நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக நிற்பதற்காக என்னை கட்சி மேலிடம் நிற்க சொன்னது எனக்கு முதலிலே தெரியும். நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நான் தோல்வி அடைவேன் என்று. ஆனால் கட்சி கட்டளையிட்டதால் மறுநிமிடமே நான் அதனை மனு தாக்கலை வாபஸ் பெற்றேன். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் தேர்தலில் நான் நின்ற ஒரு தகுதி மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சரி என்று ஏற்றுக்கொண்டேன். வட சென்னையில் எம்பி எலெக்ஷனுக்காக என்னை மேலிடம் நிறுத்தியது, மறுடனமே வாபஸ் வாங்க சொன்னது. இது அத்தனையும் எனக்கு கிரியா யோகம் மூலமாக முதலிலே தெரியும். நான் வெற்றி பெற மாட்டேன், ஆனால் அந்த தேர்தலில் நான் நிற்பேன் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓம் சரவணபவ நம ஓம். சடாச்சரம் சர்வம் சக்திமயம். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், ஆதிசக்தி தன்னை தந்த அன்னை தந்த ஞானவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல், அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல். மோதி அந்த குன்றளித்த வீரவேல், மோதி அந்த குன்றளித்த சக்திவேல். மூவ தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல், என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டேனே. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவில் கட்டுவதற்கு பணம் இல்லை. அந்த பணத்திற்கு என்ன செய்வது என்றால், விபூதி பொட்டலத்தை கொடுத்தால் அதனுள் தங்க காசு இருந்தது. அப்படித்தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. கோயில் கட்டுவதற்கு பிரபஞ்சமே பணத்தை கொடுக்கும். ஆகையால் தான் அனைவரும் தவ யோகிகள், முனிவர்கள் அனைவரும் எடுத்தவுடன் நான் கோயில் கட்டுவேன் என்று கூறுவதற்கு காரணம், அவர்களுக்கு அந்த பணம் எப்படியாவது கிடைக்கும்.
ஒரு மனிதனால் கட்ட முடியாத ஒருவர் அறக்கட்டளை வைத்திருந்தார். அவளிடம் போய் சென்று கேட்டேன், நான் ஒரு கோயில் கட்ட வேண்டும், கட்ட முடியுமா என்று கேட்டேன். அவர் சிரித்தார். உங்களது சைலோ கார் என்ஜின் எரிந்து விட்டது, இன்னும் அந்த கார் ரிப்பேருக்கே உங்களிடம் பணம் இல்லை, நீங்கள் எப்படி கோயில் கட்டுவீர்கள்? வாமனன் உலகத்திலே கேட்டது 3 அடி மண் கேட்டான். எதற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த கோயில் கட்டுவதற்கு பணம் தேவை. பணம் தேவை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பிச்சை எடுக்க வேண்டும். அதாவது உண்டியல் குலுக்கி கலசத்தில் அந்த உண்டியலில் உள்ள காணிக்கையை நீங்க சேர்க்க ஆரம்பித்தால் அந்த கோயில் நிச்சயமாக கட்ட முடியும். நான் கருமாரியம்மன் கோயில் கட்டியுள்ளேன். அனைவருடைய மக்களினுடைய உதவியால் ₹1 இல்லாமல் அந்த கோயில் கட்டி முடித்தேன். கோயில் பட்டியில் ஜக்கம்மா கோயிலுக்கு நான் சென்றேன். அங்கே அதே போன்று அனைவரும் உண்டியல் குலுக்கி அந்த கோயில் ஜக்கம்மா கோயில் கட்டப்பட்டது. ஒரு சிவன் கோயில் கட்டினேன். அந்த கோயிலுக்கும் அவர்கள் அதிகமாக திணறினார்கள். யாருமே அதற்கு பணம் தர முன்வரவில்லை சிவன் கோயில் கட்ட. அப்பொழுது நான் அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அனைவரும் அதனை ஒத்துக்கொண்டார்கள். அந்த தீர்மானம் என்னவென்றால், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் லட்சியம் இருக்கும். நீங்கள் அனைவரும் இந்த கோயில் கட்டுவதற்கு இவ்வளவு பணம் கொடுத்தால் அந்த கர்மா நீங்குவதற்கு உங்களது பெயர் இதில் பொறிக்கப்பட வேண்டும். நீங்கள் அழிந்து விடுவீர்கள், ஆனால் உங்கள் பெயர் அந்த கல்வெட்டில் பதிக்கப்படும் என்றேன். மறுநிமிடம் அழகான ஒரு சிவன் கோயில் எழுப்பப்பட்டது. எனது நண்பர் ஒருவர் இருந்தார். அவரிடம் நான் ஒரு உதவி கேட்டேன். எப்படியாவது இதற்கு வெள்ளியிலே ஒரு 5 தலை நாகம் வேண்டும் என்று கேட்டேன். அவர் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர். அவர் உடனடியாக, அவருக்கு குழந்தைகள் இல்லாதனால் என்னுடைய கர்ம வினைகள் போக்க அடுத்த ஜென்மத்திலாவது நான் நிம்மதியா இருக்க வேண்டும். அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் இந்த தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்றேன். நகத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் கிம்கிகாஸ் கற்ப சம்பூதம் தம் கேது கிரக பிரசோதயாத். அந்த கோயில் இலவசமாக கட்டி முடிக்கப்பட்டது. ஒருவர் தேர்தலில் மந்திரி பதவி கிடைக்க வேண்டும், நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்டார். எத்தனையோ மாமன்னர்கள் கட்டி முடித்த ஆலயங்கள் இருக்கின்றன. அது ஒரு தனி மனிதனாக இருந்தால் அதற்கு வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி அதை சுத்தமாக வைத்திருப்பான். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இத்தனை சிவாலயங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று நீங்கள் அதனுடைய சிவனுடைய எல்லா கோயில்களிலும் சுத்தமாக்கி புது கோயில் போல் அதற்கு கும்பாபிஷேகம் நடத்துங்கள். மறுநிமிடம் நீங்கள் நிச்சயமாக ஒரு மந்திரியாக வருவீர்கள் என்று கூறினேன். மறுநிமிடம் அதே மாதிரி செய்தார். அவர் உண்மையாக பெரிய அமைச்சராக மாறிவிட்டார். கிரியா யோகம், யோகம், தியாகம் எல்லாம் செய்தால்தான் கிடைக்கும். எதையாவது ஒன்றை நாம் தியாகம் செய்யவில்லை என்றால் ஒன்றும் கிடைக்காது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் நிம்மதியாக தூங்கிக் கொள்கின்றேன் என்றால் நீங்கள் நிம்மதியாக தூங்கிக் கொள்ளலாம். எனக்கு இன்றைக்கு இவ்வளவு போதும், நான் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்குவேன் என்றால் அதுவும் கிடைக்கும். பிரபஞ்சம் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அவரவர் மனநிலைக்கு ஏற்ப பிரபஞ்சம் 3 மணியிலிருந்து 4 மணி யாருக்கு என்ன காட்சி கிடைக்கின்றதோ அதுதான் காட்சி. எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், தவ யோகிகள், முனிவர்கள், ஏன் ராவணேஸ்வரன் கூட கடைசியில் கண்டுகொண்டது சிவன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அவர்களுக்கு கிடைத்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பவர் ஒரே ஒரு சக்தி, அது ஓம் நம சிவாயா என்ற பிரணவ மந்திரம் மூலம். அந்த ஓம் என்பது என்ன? அந்த காலத்தில் மாமன்னர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் போருக்கு போகும்போது முதலில் வேண்டி வணங்கி நிற்பது வராகி அம்மன். ஏனென்றால் வராகி யுத்தத்திற்கு வரும்போது எதிரியை வீழ்த்தி விடுவார். தனம், செல்வம் எல்லாம் கொடுப்பார். ஓம் வராகமுகி ஹரீம் சித்தி சுரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் பரிவர்சிய ஸ்வாகா. தனம் பரிவர்சிய ஸ்வாகா என்றால் எனக்கு தேவையான கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்றாலும் வரலாம், உலக கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இந்த மூலம் வந்து
ஆனால் மன்னர்களுக்கு ராவணனுக்கு மட்டும் சிவன் காட்சி கிடைத்தது. அது 30 தேவர்கள், 88,000 ரிஷிமார்கள், எண் திக்கு பாலர்கள், நவக்கிரக நாயகர்கள், பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷன் அனைவருக்கும் அந்த காட்சி கிடைத்தது. ஓம் நம சிவாய நமக. அண்ட சடாச்சரம் நடுநடுங்க வந்து நடனமாடும் சிவனார் வந்து உதவிட வேண்டும். முந்தி முந்தி செய்த வினைகள் பிந்தி பிந்தி போக நந்தி தேவன் மீது ஆணை. வருக வருக வந்து அருள் புரிக. ஏவல் பில்லி சூன்யங்கள் நசிமசி ஸ்வாகா என்றவுடன் எத்தனையோ மாமன்னர்களுக்கு காட்சி கிடைத்தது. ஓம் நம சிவாய. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை. அந்த ஜோதியை வள்ளலார் காண்கின்றார். அதுதான் அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. கையிலே ஒரு பாதரச மணியை கண்டார். அந்த மணியை கட்டியவுடன் நான் கண்டுகொண்டேன். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, நாடி 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 நாம் வரும், நாடி 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 நாட்களும் கழிந்து போம். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, நாடி 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 நாட்களுமே கழிந்து போம், நாட்களுமே கழிந்து போம். வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 கண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் ஓம் நம சிவாயா. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டிடேன், கண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டிட்டேன். என்னிலே இருந்த ஒன்றை யாவரால் காணவல்லரோ, என்னிலே இருந்த ஒன்றை யாவரா காணவல்லோ, என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டேனே. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. நாம் உலக கோடீஸ்வரனாக வேண்டும் என்பது ஒரு லட்சியமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது மலர் பரப்பிய மஞ்சமல்ல, கற்களும் முற்களும் நிறைந்த கரடுமுரடான பாதை. மனிதன் உடம்பை எதிரிகள் என்ன செய்வார்கள் என்றால், தங்கத்தை புடம் போட்டாலும் தங்கம் தங்கம்தான் என்று கூறுவார். தங்கத்தை புடம் போட்டான் என்றால் அந்த தங்கத்தை உருக்கி அதனை சம்மட்டியால் அடி அடி என்று அடித்து நொறுக்குவார்கள். அதுதான் வாழ்க்கை. வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது என்றால், நல்லவர்களுடைய மனதை யாரும் நோகடிக்க கூடாது. அப்படி அவனுக்கு துன்பம் கொடுத்தால் அவன் அப்படியே பஸ்பமாகி, அந்த சங்கு எப்படி பஸ்பமாகிறதோ அதுபோல் அவன் ஆகிவிடுவான். நாம் மகிழ்ச்சியுடன் வாழ பிறந்தவர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆமை போல உட்கார வேண்டும், புறா போல நடக்க வேண்டும், நாய் போல தூங்க வேண்டும். 120 வருடம் ஒரு மனிதன் உயிருடன் வாழ்வதற்கு இதுதான் பிரம்ம ரகசியம். உயிர் வாழ பிரம்ம ரகசியம். உனக்கு செல்வம் வேண்டுமென்றால் ஒரே ஒரு மூல மந்திரம் தான். ஓம் யக்ஷாயங் குபேராயங் வைஸ்வரனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருத்திம் மே தேகி தேகி தபாய ஸ்வாகாங். மனுஷ்ய வாக்கிய விமானவரஸ்திதம் கர்டரத்த நிபநிதிநாயகம் சிவசகம் முகுடாதி விபூஷிதம் வரகதம் ததம் பஜே துந்திலம். மனிதர்களால் தாங்கப்படும் சிறந்த விமானத்தில் அமர்ந்திருப்போரும், மரகதம் போன்ற ஒளி வீசுவோரும், நவநிதிகளின் தலைவரும், சிவபெருமானின் தோழரும், கதையை கையில் ஏந்தியவரும், பொன்முடி முதலிய ஆபரணங்கள் அணிந்தவரும், தொந்தியோடு விளங்குவோரும், செல்வம் தருவோருமான ஸ்ரீ குபேர பெருமானை போற்றுகின்றேன். இதோ இப்பொழுதே இதனை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருடைய வீட்டிற்கும் குபேர பெருமான் வந்து ஆசியை கொடுத்து பல கோடி செல்வங்களை நிச்சயமாக தருவார். 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த குடிசை வீடுகள் இப்பொழுது மாட மாளிகையாக எல்லோரும் வியக்கத்தக்க வகையிலே
எல்லோரும் கோடீஸ்வரர்களாக மாறியதற்கு காரணம் என்ற கிரியா யோகம். யோகம் என்றால் தியானம், தியானம் என்றால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய சந்தோஷ வாழ்வு வாழ வேண்டும். எதற்கென்றாலும் எதிரிகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் அனைத்தும் பொறாமையால் ஒருவனை ஒருவன் விஷம் போட்டு கொள்ளுவான். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த சிவபெருமான் கழுத்திலே சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த நச்சி பாம்பு நம்மை நிச்சயமாக, சத்தியமாக அது உன்னை உணர்த்தும். அந்த விஷம், ஒரு பெண் விஷம் போடுவாள் அவளுடைய தோழிக்கு. அவள் கதவை திறந்து வரும்போது அந்த கதவு பின்னாடி அவள் அமர்ந்து கொள்வாள். உடனே இவள் அந்த மதுவில் விஷத்தை கலந்த விஷத்தை வைத்துவிட்டு இருப்பதை அவள் பின்னாடி இருந்து பார்த்து விடுவாள். திடீரென்று மறுபடி வெளியில் இருந்து வருவது போல வந்து அந்த விஷத்தை அவளுக்கே திருப்பி வைத்து விடுவாள். அது என்ன காரணம் என்றால் கிரியா யோகம். கிரியா யோகம் என்றால் நமது மூளை அவர்களை காட்டி கொடுத்து விடும். உனக்கு விஷம் போட்டு இருக்கிறார்கள், நீ தப்பித்துக்கொள் என்ற உணர்வு எப்பொழுது வருகிறது? ஒரு மனிதனுடைய அனுபவத்தில் வருகின்றது. அந்த AI அவனுடைய அறிவு அவனுடைய ஆத்மாவில் பிரதிபலித்து அந்த பிரபஞ்சம் அவன் உயிரை காப்பாற்றும். எப்படி காப்பாற்றும்? பாம்புக்கு நச்சு இருக்கிறது, அந்த பெண்ணை திருத்தவே முடியாது. நாதர் முடிமேலிருக்கும், நாதர் முடிமேலிருக்கும் நல்ல பாம்பே, நாகர் முடிமேலிருக்கும் நல்ல பாம்பே, நச்சி பாம்பே, நாகர் முடிமேலிருக்கும் நல்ல பாம்பே, நச்சிப்பையை வைத்தது யார் சொல்லு பாம்பே, நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, நீ ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. வீட்டில் பணம், பொருட்கள், தங்கம் பொங்கி வழியும், செல்வம் எல்லாம் வரும். நகத்வஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயான். இந்த ராகு தோஷம் நீங்க வேண்டும் என்றால், ஒருவர் உங்களுக்கு விஷம் போடுகின்றார்கள் என்றால், போன ஜென்மத்தில் நீ என்ன கர்மம் செய்தாயோ அதை உன்னை கொல்ல வருகின்றார்கள். ஆனால் சிவபெருமான் கழுத்தில் இருக்கின்ற அந்த நாகப்பாம்பு உனக்கு காட்சி கொடுத்து உன் உயிரை காப்பாற்றிவிடும். இதுதான் அதனுடைய கிரியா யோகம் பயிற்சியின் காரணம். அடி நாக்கு நுனியிலே நஞ்சும், நுனி நாக்கினிலே தேனும் கலந்து பேசுவார்கள். அடிக்கடி சிரிப்பார்கள், வேண்டியதெல்லாம் கொடுப்பார்கள். கார் கேட்டால் கொடுப்பார்கள், வீடு கேட்டால் கொடுப்பார்கள். எல்லாம் உன்னை கொண்டு விட்டு உன் சொத்தை எல்லாம் அபகரிப்பதற்காக. அதுவும் நான் உன் தாய் என்று கூறி பொய் சொல்லுவார்கள். அதெல்லாம் பொய் வார்த்தைகள். பாம்பின் விஷத்தை விட துரோகிகளின் வாயில் பேசும் வார்த்தைகளில் விஷம் அதிகம். பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் தான் வாழ பிறரை கெடுக்கக்கூடாது. வாழவிடு. மனிதரில் மாறுவேடம் போட்டு வாழ்க்கையில் விஷம் போட்டு அந்த பெண்ணை மறந்துடு. ஏனென்றால் அவன் கணவனுக்கு கூட அவள் விஷம் போடுவாள். மந்திரங்கள் என்பது என்ன? மந்திரம் என்றால் அதற்கு உயிர் இருக்கின்றதா என்றால் உயிர் இருக்கின்றது. இப்பொழுது ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது, அது ரிமோட் எடுத்து ஆன் செய்தால் அது வேலை செய்கின்றது. அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் சிஸ்டம் தான் மந்திரம். அதற்காகத்தான் அந்த மந்திரத்தை ஏற்றுக்கொள்வது. எப்படி இந்த மந்திரத்தை நம்புவது என்று கேட்டால், ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தூக்கம் அனைத்தும் போய்விட்டது, மாத்திரை மருந்துகள் வேண்டாம். எத்தனையோ பிரச்சனைகள். ஒருவன் உன்னை கொலை செய்ய முயற்சியென்றால் உனக்கு மனநிலை பாதித்து தூக்கம் என்ற பிரச்சனை வந்துவிடும். அதற்கு நீ உடனே செய்ய வேண்டியது என்றால், 2 விரல்களையும் காதுக்கு இரவு தூங்குவதற்கு முன்பு காதுக்குள் வைத்து அது காதுக்குள் ஒலிக்கும் போது உங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும் என்றால், உடுக்கை சத்தம் கேட்கும். அந்த உடுக்கை நீங்க ஒலி எதுவும் எழுப்ப இந்த ஒரு ஒலிதான் ஓம் என்றது. உங்கள் காதுக்குள் என்ன கேட்கும்? உஜோம் நிரிண்டம், உஜோம் நிரிண்டம், உஜோம் நிரிண்டம், உஜோம் நிரிண்டம், உஜோம் நிரிண்டம். இந்த ஒலி நீங்கள் சொல்லாமலே உங்கள் காதுக்குள் உடுக்கை அடிக்கும் சப்தம் கேட்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிவபெருமான் உங்களிடம் வந்துவிட்டார். உங்கள் மனது அமைதியாகிவிட்டது.
நிம்மதியாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் தூங்குகின்றீர்கள். இப்பொழுது இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள். அமைதி நிலவிவிட்டது, சாந்தி நிலவிவிட்டது. இந்த மந்திரங்கள் எப்படி கிடைக்கின்றது என்றால் இதுதான் காரணம். கண்ணுக்கு விஷம், இதயத்திற்கு கருணை. சாகும் வரை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவை கிரியா யோகம். ஏழைகளுக்கு உதவுவனையே உலகம் விரும்புகின்றது. நல்லதை சொல்லி உள்ளதை செய்பவனையே உலகம் தொழுகிறது. பாம்பு தன் தோலை எத்தனை முறையினாலும் உரித்தாலும் எப்போதும் பாம்பு பாம்புதான். சில பெண்கள் விஷம் போட்ட உறவுகள் விஷம் போடுபவர்களுக்கு விஷம் போட்டு விடுவார். உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீர்கள். அவர்களை விட்டு நீங்கள் தூர விலகி விடுங்கள். ஏனென்றால் அவர்களை எப்படியும் உங்களுக்கு விஷம் போட்டு உங்களை கொல்ல செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பேரை இதற்கு முன் கொண்டு இருப்பார்கள். ஒரு மனிதனை மட்டும் கொல்ல துடிப்பதில்லை. நல்ல இதயம் உள்ள கிரியா யோக பயிற்சிகள் பெற்ற பெண் அவர்கள்தான் நிச்சயமாக கருணை உள்ளம், மனிதாபிமானம் எல்லாம் கிடைக்கும். ஆகையால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது கிரியா யோகம் படித்து அது மாதிரி மனநிலையில் உள்ளவர்களை மாற்றி விடலாம். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நச்சிப்பையை வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, நின்றாடு பாம்பே, குதித்தாடு பாம்பே, எழுதாடு பாம்பே, எழுந்தாடு பாம்பே. ஆதி பரமநாதா, ஞான ஜோதி தரவுநாதா, உலகம் போற்றும் புனிதனே நமச்சிவாயா, வினோத கரணே சரணே ஆதி பரமநாதா, பிரபஞ்ச சிவனே, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பு சிவன் தலையில் இருக்கும் நல்ல பாம்பு நச்சு பாம்பு. அந்த பாம்பை அந்த சிவன் உங்களுக்கு நிச்சயமாக நிம்மதியை தர கிரியா யோகம் பண்ணுங்கள். அலைகள் ஓய்வதில்லை என்றும் ஓய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை என்றும் ஓய்வதில்லை. துன்பங்கள் துணை வரும்போது சொந்த பந்தங்கள் இனி ஏது, துன்பங்கள் துணை வரும்போது சொந்த பந்தங்கள் இனி ஏது. குளத்தில் மீன் இருக்கும் வரைதான் கொக்கு அந்த குளத்திற்கு வரும். அழகாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர் என்றால் 1000 நண்பர்கள், கலைஞர்கள் அனைவரும் இருப்பார்கள். படப்பிடிப்புக்கான போது நடக்கும்போது அன்று 300 பேருக்கு அன்னதானம் போல் சாப்பாடு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். அது அவர்கள் விருந்து சாப்பாடு, கல்யாண சாப்பாடு போல மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தயாரிப்பாளர் படத்தை தயாரித்து அவருடைய பணம் அத்தனையும் போய்விட்டது என்றால் பணம் இல்லை. அவர் காரில் வந்தவர் ஆட்டோவில் வருவார். அப்பொழுது என்ன நடக்கும்? அந்த அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல எல்லோரும் கலைந்து ஓடி விடுவார்கள். நாடகம் முடிந்ததும் நாடகம் பார்க்க வந்தவர் கலைந்து செல்வார்களே, அதுதான் வாழ்க்கை. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போலதான் வாழ்வு. அந்த தயாரிப்பாளர் பணம் இல்லை என்றால் அனைவரும் அவரை விட்டு மறைந்து விடுவார்கள். எப்படி நாடகம் நடக்கும்போது நாடகத்தின் காட்சி கிளைமாக்ஸில் முடிந்த மறுநிமிடமே அந்த கூட்டத்திற்கு வந்த அனைவரும் மாறிவிடுவார்கள். யாரும் அங்கே இருப்பதில்லை. காரணம் என்ன? படம் முடிந்து விட்டது, எல்லோரும் கலைந்து விட்டார்கள். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையே நாடகம்தான். நாடகம் முடிந்ததும் அனைவரும் கலைந்து விடுவார்கள். நான் பிரபஞ்சத்திடம் நன்றி கூறுகின்றேன். நாம் நன்றி சொல்வோம். 15 வயதில் ஒருவரின் வாழ்க்கையில் தாய் இறந்து விட்டார்கள் என்றால் அந்த குழந்தை அவன் குழந்தையாகி விடுவான். 15 வயது மாணவனாக இருக்க மாட்டான், அவன் குழந்தையாகி விடுவான். கிரியா யோகம் என் வாழ்வை மாற்றி அணைத்தது, என் வாழ்வை மாற்றி அமைத்தது. நமக்கான ஆறுதல், மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், தேர்தலில் வெற்றி நினைத்தது நம்மிடமே உள்ளது. நமது சூழ்நிலை, உள்நிலை, வெளிநிலை, யோகா தியானம் செய்யும் முறை, 3 மணி முதல் 4 மணி வரை பிரபஞ்சத்தினிடம் சரணடையுங்கள். பிரபஞ்சமே, நான் உன்னிடம் சரணடைகின்றேன் என்று நம்பிக்கை வையுங்கள்.
எல்லாவற்றையும் துக்கங்கள், துயரங்கள், சோர்ந்து போன வாழ்வு, பிரபஞ்சமே கருணை வடிவுடன் மாயாவாக உனக்கு காட்சி தரும். உன் துக்கத்தை சரி செய். உன் துன்பத்தை சரி செய்து முடிப்பதை பாருங்கள். அதுவாகவே சரி செய்து உங்கள் துக்கத்தை நீக்கிவிடும். பிரபஞ்சமே மாயா வாழ்க்கையை மாயாவாக நம் இதயத்தில் அமர்ந்து உலக கோடீஸ்வரனாக உன்னை மாற்றும். உனக்கு தேவை கிரியா யோகம் மட்டுமே. பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை, உன் கண்ணுக்கு தியானம், யோகா, கிரியா யோகம் மூலம் காட்சி கிடைக்கும். சிவனாக எந்த காரியத்திலும் இதயத்தில் காட்சி கிடைக்கும். அதனை நீ வெளியே சொல்லக்கூடாது. சிவன் எனக்கு கிடைத்து விட்டார் என்று சொல்லக்கூடாது. அந்த ரகசியம் பரம ரகசியமாக, பிரம்ம ரகசியமாக உன்னிடையே இருக்கட்டும். அதற்காக நீ பிரம்ம மகரிஷி என்ற பட்டத்தை போட்டுக்கொண்டு நான் தான் பிரம்ம ரிஷி என்று கூறக்கூடாது. உனக்கு காட்சி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இருந்தால் நீ உன் இதயத்தில் உன் அறிவு இன்டெலிஜென்ஸ் ஆக உனக்கு கிடைத்ததை கிரியா யோகம் மூலமாக கிடைத்தது என்று நினைத்துக்கொள். பிரபஞ்சம் மூலமே துன்பங்கள், துயரங்கள், இன்பம், துக்கம் அனைத்திலும் பிரபஞ்சமே என்னை மாயாவாக வந்து விஷம் கொலையில் இருந்து காப்பாற்றி நீ இன்னும் 120 ஆண்டுகள் உயிரோடு இருப்பாய் என்று காப்பாற்றுவது, கொலைத்து போ என்று கூறுவது எல்லாமே பிரபஞ்சமே. உனக்கு நன்றி பிரபஞ்சமே, உனக்கு நன்றி பிரபஞ்சமே, உனக்கு நன்றி. மனதில் எழும் எண்ணங்களை, செயல்கள், ஆசைகள், கனவுகள், கற்பனைகளை கவனி. அதன் அழுத்தத்தை உணர்ந்த பின்பு யோகா தியானம் மூலமாக ஏராளமான எண்ண அலைகள் தியானம் மூலம் உனக்கான மாற்றம் நிகழும். நீ வெற்றி அடைந்த பின்பு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். பிரபஞ்சமே உன்னை குபேரனாக்கிவிடும், உலக கோடீஸ்வரனாக்கிவிடும். மறுபடியும் நன்றி சொல். நமக்கான ஆறுதல் நம்மிடமே உள்ளது. கடந்து செல்வது நம்மை விட்டு துன்பங்களை துணை வரும்போது சொந்த மாந்தர்கள் இனி மாற்றம். நான் நடித்த காதல் விழிகள் திரைப்படம் 50 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. மக்கள் பாராட்டப்பட்டு வெற்றிகரமான படமாக காவியம் படைத்தது. பிரபஞ்சத்திடம் சரணடைகின்றேன். சாதனையாளர் விருது கொடுத்த பிரபஞ்சத்தை நான் நன்றி தெரிவிக்கின்றேன். பிரபஞ்சத்திடம் நான் நம் பங்கை கொண்டு சென்றால் என்னை சாதிக்க வைத்தது பிரபஞ்சமேதான். பிரபஞ்சம் உலக மொழிகளிலும் என்னுடைய படத்தை 50 நாள் ஓடிய வெற்றி படத்தை உலக மொழிகளில் அனைத்திலும் உலகம் முழுவதும் திரைப்படம் வெளியிட்டு பிரபஞ்சம் எனக்கு தருவதை நான் ஏற்றுக்கொள்ள நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுகின்றேன். அந்த பிரபஞ்சமே இன்னும் என்னென்ன தருகின்றதோ அத்தனை பணத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகியிருக்கின்றேன். பிரபஞ்சம் எனக்கு வழங்கிய திரைப்படம் கோல்டு ஸ்டார் ஜெய்பாலன் கதாநாயகனாக நடித்து வைத்த பிரபஞ்சம் எனக்கு தந்தது. திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர்கள், பாடகர்கள் ஆன பேச்சாளராக நான் இருந்ததற்கு, அழகான விருதுகள் கிடைத்ததற்கும் பிரபஞ்சத்திற்கு நான் மிக நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். எனக்கு எல்லா புகழும் பிரபஞ்சத்திற்கு. பிரபஞ்சம் இன்னும் எனக்கு என் திரைப்படம் எல்லா மொழிகளிலும் உலக மொழிகளிலும் வெற்றி பெற பிரபஞ்சமே எனக்கு நல்லதை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பங்கத்தின் சிங்கமே, தங்க தமிழ் மறவனே, பொங்கும் தமிழ் உன் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களை பெரிய கோடீஸ்வரனாக மாற்ற என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய் என்ற ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்திலே. பிரபஞ்சம் நம்மை படைத்தது தாயின் மூலமாக. அந்த தாய்க்கும் பிரபஞ்சத்திற்கும் நாம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். வயதான தாய், அந்த தாய்க்கு 90 வயது ஆகிவிட்டது. அவனால் அந்த தாய் நடக்க முடியாததால் கொண்டு பார்க்க முடியவில்லை. ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்க்கின்றேன். அந்த வீடியோவில் அவனாகவே அவன் தோட்டத்திற்குள் குழி தோண்டி புதைக்கின்றான். குழியை தோண்டிவிட்டான். அந்த தாயை தூக்கி கொண்டு அது உள் செல்கின்றாள். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகின்றாள், மகனே, என்னை உயிரோடு புதைக்காதே. நான் உன்னை 10 மாதம் சுமந்தவள். என்னை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொண்டு சேர்த்துவிடு என்ற அந்த வீடியோவை பார்த்தேன்.
அது என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு தாய்க்கும் அவன் பிரபஞ்சத்திடம் கிரியா யோகம் செய்தால் இதை மாதிரி கருணை மனிதாபிமானம் இல்லாமல் நிச்சயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அந்த கிரியா யோகம் படித்தால் தாயை கடவுளாக மதிப்பார்கள். அந்த தாய் தான் அவனுக்கு இந்த உலகத்திலே ஒரு சாதாரண மனிதனை உலக கோடீஸ்வரனாக மாற்றுகின்றது. அது இறைவன் மூலமாக, இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு வந்த ஒரு வரம். போன ஜென்மத்தின் கர்மா, நாம் எவ்வளவு தவறுகள் செய்தோமோ அதற்காகத்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த பிறவியை கூட இறைவன் சந்தோஷமாக வாழ மட்டுமே, மகிழ்ச்சியாக வாழு என்று படைத்துள்ளார். தாய் என்பவள், பெற்ற தாய் மட்டும்தான் உலகத்திலே தாயாக வர முடியும். நான் வளர்ப்பு தாய் என்று வருபவள் ஒரு திட்டம் போட்டு அவன் சம்பாதிக்கின்ற பணத்தை பூரா கொள்ளையடித்து விட்டு அவனை நடுத்தெருவில் பிச்சை எடுக்க வைத்து விடுவார். யாரும் வளர்ப்பு தாயை நம்பாதீர்கள். வளர்ப்பு தாய் என்றவள் உன்னை விஷம் போட்டு கொன்றுவிட்டு உன் சொத்தை அடித்து கொள்ளையடிப்பவள் தான். எப்படி என்றால், மகாபாரதத்தில் சூரியனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது, அதுதான் கர்ணன். அந்த கர்ணனை அவள் தாய் என்ன செய்கின்றால், நாம் மானம் மரியாதை எல்லாம் போய்விடும், அசிங்கம் என்று நினைத்து அந்த குழந்தையை ஒரு படகில் வைத்து அனுப்புகின்றார். அந்த படகில் அவனுடைய தங்க வைர நகைகளை எல்லாத்தையும் வைத்து அவனை அனுப்புகின்றார். ஏனென்றால் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவள் மறைத்து விட்டாள், தான் தாய் என்பதை அவ்வுலகத்திற்கு தெரிவிக்க கூடாது என்றார். அப்பொழுது கர்ணன் கேட்கின்றான் தாயிடம், அம்மா, என்னை யாருக்கும் தெரியாமல் வளர்த்து விட்டாய், நான் எதிரி துரியோதனிடம் சேர்ந்து விட்டேன், எனக்கு ஒரே ஒரு வரம் தர வேண்டும் தாயே. என்ன வரம் அப்பா? இந்த உலகத்திற்கு நான் தான் உன் மகன் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? என்னை அணைத்து, நான் இறந்த பிறகு என்னை அணைத்து, மகனே கர்ணா, மகனே கர்ணா, மகனே கர்ணா என்று துடிதுடித்து நீ கதற வேண்டும் தாயே. உன் இதயத்தில் என்னை அனாதையாக விட்டுவிட்டாய் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இந்த வரம் கேட்கின்றேன் என்றார். வாழ்க்கை என்பது என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஒரு காற்றடித்தால் எச்சிலை கோபுரத்தில் போய் அமர்ந்திருக்கும், மறு காற்று அடித்தால் குப்பை தொட்டியில் போய் விழுந்துவிடும். இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையுள்ள வாழ்க்கையின் நாடகம்தான் இந்த வாழ்க்கை. காதற்ற ஊசியும் கடைவழி தேரா. ஒரு ஊசி, அந்த காது இல்லை என்றால் அது கூட எதற்கும் பயன்படாது. அதுபோல நீ சாகும் பொழுது அந்த ஊசியை கூட எடுத்து செல்ல முடியாது என்பதுதான் அதன் தத்துவம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா 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 கர்ணா கர்ணா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்கும் உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. எதிர் அணியில எதுக்கு போய் சேர்ந்துட்டான்? மகாபாரதத்துல பெற்ற அண்ணன் தம்பிகளையே கொல்றதுக்கு அவன் போர் தொடுக்க போறான். கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பிச்சைக்காரனா இருந்தான், அனாதையா இருந்தான், ஆத்துல தூக்கி போட்டாங்க. அவன் செத்து தொலையட்டும் அல்லது எங்கேயாவது போய் சேரட்டும், நம்ம இந்த வெளி உலகத்துக்கே அவனை காட்டக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அவன் எதிரில் போய் இப்படி சேருவான்னு சொல்லி இந்த மகாபாரதத்துல வருது. செஞ்சோற்று கடன் தீர்க்க, செஞ்சோற்று கடன் தீர்க்க, செஞ்சோற்று கடன் தீர்க்க, சேராத இடம் சேர்ந்து, சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா, சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா.
கர்ணா வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கர்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா கர்ணா கர்ணா கர்ணா. அவன் தாய் அழுகின்றாள், மகனே கர்ணா கர்ணா என்று அழுகின்றாள். இதுதான் மகாபாரதம்.